இந்த வீடியோவில் இந்த ஸ்ட்ரா வச்சு எப்படி பிபி ரெடி பண்றது, அது எப்படி வேலை செய்யுது, அதை பத்தி அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா ஸ்ட்ராவை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு எண்டை நல்லா நசுக்கிக்காங்க. அப்பயும் நல்லா நசுங்கல்னா அதை நல்லா சுருட்டி பெரட்டி நல்லா மடங்கின மாதிரி பண்ணிடுங்க. ஓகே, ரெடி. இதை சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணோம்னா தான் அது ஈஸியாக வைப்ரேட் ஆகும், அதனால் சவுண்டு நமக்கு கிடைக்கும். ஊதி பார்ப்போம். காற்றை அது வழியாக ஊதனம்னா நமக்கு சவுண்டு கிடைக்கும். ஆனால் எடுபட்ட பையன்ல விளையாடுனதெல்லாம் போதும்டா, முதல்ல இது எப்படி வேலை செய்யணும்னு சொல்லுதுடா. சவுண்டு உருவாகிறதுக்கு காரணம் வைப்ரேஷன் தான். ஸ்பீக்கரில் இந்த அட்டை வைப்ரேட் ஆகிறதுனாலையும் நம்ம கழுத்தில் இருக்கிற வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் ஆகிறதுனால நம்மளால் பேச முடியுது. இந்த சவுண்டு வேவ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரெட் கலரில் இருக்கிற ஏரியாலாம் ஹை ப்ரெஷர் ஏரியா, ப்ளூ கலரில் இருக்கிற ஏரியாலாம் லோ ப்ரெஷர் ஏரியா. அது ஏன்னா நம்ம பேசும்போது ஹை ப்ரெஷர் காற்று வரும், அதனால் இந்த சைடு லோ ப்ரெஷர் ஏரியா உருவாகும். இந்த லோ ப்ரெஷர் இருக்கிற ஏரியாவுக்கு ஹை ப்ரெஷரில் இருக்கிற காற்று வரும், அதனால் அந்த இடம் ஹை ப்ரெஷர் ஆயிரும். ஆனால் ஹை ப்ரெஷரில் இந்த இடம் லோ ப்ரெஷர் ஆயிரும், அதனால் இந்த காற்று மறுபடியும் அந்த இடத்துக்கு மூவ். அதாவது அந்த ஏர் மாலிகூல்ஸு இந்த மாதிரி முன்னும் பின்னும் வைப்ரேட் ஆகும். அந்த ஏர் மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகுதுனால பக்கத்தில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸும் அதே மாதிரி வைப்ரேட் ஆகும். அதனால தான் காற்று மூலியமாக இந்த சவுண்டு பரவுது. காற்றை ஆப்போசிட் சைடில் வச்சுக்கிட்டு இழுக்கும் போதும் இந்த சவுண்டு நமக்கு உருவாகும். இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியும், ஸ்ட்ராவோட கட் பண்ண எண்டு வைப்ரேஷன் ஆகுது. இந்த வைப்ரேஷன்னால தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த ஸ்ட்ராவை கட் பண்ணும்போது ஏன் டோன் மாறுது? நம்ம ஊதும்போது அந்தாண்ட எண்டு ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும், அதுதான் வைப்ரேஷனுங்கிறோம். இது க்ளோஸ் ஆகும்போது ஏர் கம்ப்ரஸ் ஆகிட்டு இந்த ஸ்ட்ராவோட இந்தாண்ட எண்டு வரைக்கும் வரும். இந்த வேவ்ஸோட வேகம் ஒரு செகண்டுக்கு 343 மீட்டர் போகும். இந்த ப்ரெஷர் வேவ் அட்மாஸ்பியருக்கு ஏற வைப்ரேட் பண்ணிட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் இந்த ஸ்ட்ராவோட எண்டை ஓப்பன் பண்ணிடும். மறுபடியும் ஊதும்போது மறுபடியும் இந்த எண்டுக்கு வரும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு அந்த இது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ராவை கட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராவோட லென்த்து மாறுது, அதனால வேவ் சீக்கிரம் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதனால அந்த சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகிடும். இந்த எண்டு ஓப்பன்லாம் தான் இருக்குது. அப்போ எப்படி சவுண்ட் வேவ் மறுபடியும் ரிட்டர்ன் லெஃப்ட் சைடு போகுது? இப்படி ஸ்ட்ராவோட எண்டுக்கு வர இந்த ஹை ப்ரெஷர் வேவ்ஸு அட்மாஸ்பியரிக் ஏரை வைப்ரேட் பண்ணிவிடும். அப்படி வைப்ரேஷன் பண்ணாலும் கொஞ்சம் எனர்ஜி அதுக்கு இருக்கும், அதனால் அது ரிட்டர்ன் மறுபடியும் ஸ்ட்ராவோட லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகும். இதுதான் நம்மளோட சவுண்டு வேவு. இது அட்மாஸ்பியரிக் ஏரு. இப்படி வர சவுண்டு வேவு நம்ம அட்மாஸ்பியரிக் ஏரை வைப்ரேட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் இப்படி போவோம். ஏர் மாலிகூல்ஸ் ஒவ்வொன்றும் இவ்வளோ தூரம் போயிட்டுலாம் மூவ் ஆகுது. அது சும்மா கொஞ்சம் தூரம் தான், இப்படி வைப்ரேஷன் தான் ஆகும். அந்த வைப்ரேஷனை தான் நம்ம வேவ்ஸுங்கிறோம். அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அலைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இந்த ஸ்ட்ராவோட லென்த்தை மாற்றுறதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. ஒரு ஸ்ட்ராவை கட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராவை இன்னொரு ஸ்ட்ராவுக்குள்ளே விட்டோம்னா நம்மளால் ஈஸியாக லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் அதோட லென்த்து மாறும்போது அந்த சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சியும் மாறுது, அதனால தான் நமக்கு வேறு டோன் கிடைக்குது. இந்த ஸ்ட்ராவில் நம்ம வெவ்வேறு இடங்களில் ஓட்டை போடுறது மூலிமா அந்த வேவு அந்த இடத்துலையே எஸ்கேப் ஆயிரும். அதனால் ஸ்ட்ராவோட லென்த்தை மாற்றுறதுக்கு பதிலாக இந்த ஓட்டையை நம்ம அடைக்கும் போதே அதோட லென்த்து மாறும். அது மூலிமாவும் நம்ம சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெறும் காத்து தாங்க வருது. உங்களுக்கு இந்த இசைக்கருவி செய்ய ஸ்ட்ரா கிடைக்கலனா இந்த மாதிரி தென்னஞ்சோவை இல்லைனா பனை ஓலையை வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி 2 பீஸாக சரிசம அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை நல்லா கொஞ்சம் உள்ளே காற்று போகிற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு மேலே இந்த மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிபி ரெடி.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.